கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெரைட்டி சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், சூடான ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுடணும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் பொடியை நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். கண்ணாடி பதம் வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கணும். தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் கூடவே தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரும். மூடி எடுத்துட்டு இதை 5 நிமிஷம் அப்படியே ஓப்பனில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து பக்குவமாக வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் அப்படியே கப்பில் போட்டு சும்மாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.